ஒரு ஜோடி விடுங்க. ஒரு ஜோடி விடுங்க. நேற்று சித்துரு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு தம்பி. அங்கால மச்சான் கொண்டாட்டி புள்ளியில கூட்டிட்டு வந்தா விட சேர்ந்த உன்னை பாக்கிறேன் மச்சான். ரோட்ல காட்டினா அழகா காட்டலாம் தெளிவா எவ்வளவு பேர் நிக்கிறாங்க என்னமா என்று. அதான் இங்கெல்லாம் சிறார்கள் வந்து விளையாடுவாங்க. சிறார் மட்டும் இல்லை, சிறார்களை போல பெரியவர்களும் சிறார்களா மாறி விளையாடுறாங்க. விளையாடுங்க. கடல் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆபத்தானது. அங்கில பாரு, அங்கள் வந்து இளமை பருவம் அப்படி ஊஞ்சல் ஆடுது. அந்த புதுசா வாங்கின உடுப்பு நாசமாகிறதா முதல் வேலை. அடுத்த முறை சிங்கிளா வராம மிங்கிலா வந்தாரண்டா கொஞ்சம் சந்தோஷம் அறிக்கலாம். சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் தான். உண்மைதானே? கேக்கு இப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னோம்டா தான் கேக் வாங்கலாம். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு தான். உங்களுக்கு தானே பிறந்த நாள்? அதில் நளினம் கண்ணாலே சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நம்ம ரோலெக்ஸ். என்ன நல்ல ஐசிங், கட் ஐசிங். எப்படி புத்தாண்டுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செய்யற வளமையா இருக்கிற மாதிரி தான். 3 மலை 100 ரூபா. தேவதாஸ் மாமா காசு இல்லை, நான் ஓன் காசு போட்டு விளையாடுறேன். பாவம் புள்ள ஊரா வந்து இங்க ஓடுங்க. பரவாயில்ல, நல்ல விதமா போகுது. மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. மாமா மிஸ் ஆயிட்டாரு. வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குச்சி ஸ்டீம் விடைபெற நாங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓந்தாஜ் மட கடற்கரையில் நின்று கொண்டிருக்கோம் நாங்கள். அதாவது வந்து சித்திரைக்கு வந்து அடுத்த நாள் என்று இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தையெல்லாம் ஆரவாரம் விளையாடிட்டு இருக்காங்க. புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எப்படி நல்லா போகுதானே? உடுப்பெல்லாம் எடுத்தீங்களா? எத்தனை உடுப்படுத்தீங்க? இன்றைக்கு தான் நீங்கள் பீச்சுக்கு வந்தீங்களே? மலையாள திரும்ப இடக்கண்டு போயிட்டீங்களா? அது சரி, வைஃபோட வந்துருக்கீங்களா? சரி, ஓகே. வாழ்த்துக்கள் எங்களோட சந்திச்சதுக்கு. அப்புறம் சந்திப்போம். சரி, ஓகே. கொண்டாடுங்க போய். அவரையும் சந்திக்கணும். பழைய தோஸ்ட் அவரு பழைய இல்லை, நீங்க பழைய. இப்போ இவர் இடையால இடையால வந்தவர். இப்போ இடையால வேற ஏதாவது வந்தீங்க. அதான் அது சரி. அப்படி வாங்க. நீ வாய்ப்பு உங்களை பார்த்துங்க. நீ அடிக்க போடுவாங்க எங்களை பார்த்தாங்கடா. வாங்க போ. இப்போ நம்மளோட எரிவில்ல வந்து சிறந்த தொழில் அதிபராக காணப்படுகிற திகழ்ந்து வருகின்ற தாசனன் அவர்களை சந்திப்போம். இவர் இல்லை கண்ணா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கு தம்பி. அங்கால மஜான் வாழ்த்துக்கு. என்ன கதை? கையும் தரணும். சரியா? என்னம்மா பொண்டாட்டி புள்ளியில கூட்டிட்டு வரலையா? நம்ம கொண்டாட்டி புள்ளியில கூட்டிட்டு வந்தா விட சேர்ந்த உன்னை பாக்கிறேன் மச்சான். எப்படி இன்னும் நீங்க அதே வேற தொழிலுக்கு வந்தவன கூட்டிட்டு வந்த கொண்டாடி உள்ளே கூட்டிட்டு வர சொன்ன. அவரை வந்தாங்களே எப்படாப்பா கூட்டிட்டு வரேன். சரி சரி சரி, பரவாயில்ல. அப்படி என்னமா எத்தனை உடுப்படுத்தீங்க? வருஷம் முடிஞ்சு மச்சான். நேற்று என்றைக்கு வருஷம் இல்லை. இன்னைக்கு வருஷம் இல்லை. எங்களுக்கு என்றைக்கு வருஷம் முடிஞ்சு. நேற்று வருஷம் முடிஞ்சு. நேற்று முடிச்சுட்டோம் நாங்க. அதனால என்றைக்கு நாங்க சும்மா ஃப்ரீயா 1000 ரூபாயோட வந்தீங்க. நிறைய மக்கள் நிரம்பி வழிதாங்க. இல்ல நேற்று இதை விட கூட வந்தீங்க? அது தெரியல மச்சான். நேற்று நாங்க வரல. நாங்க வீட்டு வீட்டோட இருந்தபடியா எங்களுக்கு இதை பத்தி தெரியாது. என்றைக்கு தான் வந்தீங்க. நண்பனுக்கு இந்த திரும்ப ஒரு வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு நாங்க நிறைய பேரை சந்திக்கணும். ஆனா நேற்று வந்து மழைன்றபடி அவ்வளவு இந்த டைம்ல நிக்க மாட்டோம். இல்லை, அதான் மலைக்குள்ளையும் அதையும் தாண்டி சனம் நின்றதாக தான் கேள்விப்பட்டேன் நான். ஆனா ரோன் ஷோட் போட்டோ மாட்டா கொஞ்சம் நிறைய மக்கள் இருக்கிற காட்டலாம் போல. ஏன்னா இந்த ஏரியாவுக்குள்ள ரோட்ல காட்டினா அழகா காட்டலாம் தெளிவா எவ்வளவு பேர் நிக்கிறாங்க என்னமா என்று. வாழ்த்துக்கள் ஐயா. எப்படி சரியா போய் வாழ்த்துக்களா வாரம். பாருங்க, கடலோரத்துல அலை கடல் என திரண்டு நிக்கிறாங்க. பாருங்க மக்கள் கூட்டம் வந்து அலை கடல் என திரண்டு நிக்கி. ஆனா நேற்று ஒரு கதை கொண்டு வந்தது. மண் போட்டாலும் கீழே விழக்கூடிய அளவுக்கு இல்லையா, அவ்வளவு சன நெரிசலாம். நம்மட கோழிக்கடை மஞ்சூர் மாமா வச்சிருந்தவர். இது நம்ம என்ன அவர் நேற்று கடற்கரைக்கு வந்திருந்தவர். அப்ப சொல்லியிருந்தாரு, நான் இந்த அளவும் கூட சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குதான் ஜனம். பார்த்தாவில அங்கே மேனா அவங்க சன நிக்கிதான். அவருக்கு ரோனை எழுப்பி காட்டி விட்டா இதுல இந்த சின்ன வந்து நிக்குது. நிறைய என்னண்டு டோக்கெல்லாம் வந்து நிற்கிங்கால. இங்கே எத்தனை டோக்கன் காட்டுங்க. அழகான நாய்க்குட்டியில் கொண்டாங்க. கடற்கரை ஊரங்களில் பாருங்க, கடல் கன்னிகளை போன்ற நம்மளோட கன்னிகள் வந்து விளையாடி கொண்டிருக்காங்க.
இங்க பாத்தீங்கன்னா நம்மட வெளிநாட்டு பயணிகள் சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க இந்த கடற்கரைக்கு. அப்புறம் காட்டுறது கொஞ்சம் இல்ல நம்ம ஒருத்தருக்கு அப்புறம் காட்டுறது இல்ல இதை வர நீ சொல்லு அந்த விளக்கத்தை சொல்லலாம் இல்ல இந்த ஆட்டோ தரப்போ மட்டமாய் போடும் டிக்டாக்ல அடிச்சிடும். ஓகே, நம்மளோட வீடியோவில் ரோன் இல்லாமல் இல்லை, ரோன் ஷாட் இல்லாமல் இல்லை, ரோனை எழுப்புறோம் பாருங்க. எண்பட்டு சனம் வந்து இருக்குன்ற அந்த ரோனில் பார்த்துக்கொள்ளலாம். அதாவது இப்போ கடற்கரை ஓரங்களில் வந்து விளையாடுறாங்களா வந்து பார்ப்போம். குழந்தைகள், சிறுவர்கள். அதாவது வந்து இந்தியால போகணுமெண்டு மாமா ஒரே அடம் பிடிச்சி வீடியோ எடுக்காரு. வாங்க பார்ப்போம். அதான் இங்கெல்லாம் சிறார்கள் வந்து விளையாடுவாங்க. சிறார் மட்டும் இல்லை, சிறார்களை போல பெரியவர்களும் சிறார்களா மாறி விளையாடுறாங்க. நம்முடைய பார்த்தீங்கன்னா அவங்கள விளையாங்கும்படி அழகா விளையாடி கொண்டிருக்காங்க. நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வராது, நம்மளோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வராரு. சரியா, அவரை சோதரி அவரையும் கூப்பிட்டு வீடியோ நடுமா நண்பன்ட்ட ஒரு விஷ் ஒன்று பண்ணிது. அடே தண்ணி அங்க வருண்டா, நம்ம ஓட்டுருவோண்டா தண்ணிக்குள்ளே. தம்பி அந்த அளவுக்கு நிற்கிறது அந்த காண்றா இல்லை, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்க. வாங்க இங்க வா, இங்க வா, இங்க வா. புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிரதர். என்ன சொல்றேன் இல்லைங்க, என்ன மாதிரி என்னத்த சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மக்கள் எல்லாம் நல்லா விளையாடுறாங்க. போன ஞாபகம் முந்தி இந்த கடற்கரை வர முந்தி அப்படியே கரையில வந்து எழுதுறேன் வெளியே போட்டு யார பேரை பெஸ்ட் அடிக்குதுன்றாவில் ஒரு விளையாட்டு உண்டு. பழைய ஞாபகங்கள், பழைய ஞாபகங்கள் பாருங்க. செல்ஃபி நடந்து கொண்டிருக்காங்க சனம். இந்த டைம் அதாவது என்னடி சொல்றது, ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் ஆகும். என்ன ஓ இப்ப என்னன்னா இப்ப நேற்று வராத ஆக்கள் எல்லாரும் இன்றைக்கு வந்திப்பாங்க. ஆமா ஆமா, நேற்று மழை வேறு. ஐயோ, இங்க தண்ணி வேற எங்களை தாக்க பாயாரி தண்ணி நினைச்சுட்டுச்சு. அதான் அதான் நேற்று வர மழை வேறண்ணே. நேற்று மழை சித்திரையான கடும் மழை. இப்ப சொல்லல, இப்ப சில ஆக்கள் வந்து நேற்று வந்த பாட்டியும் வந்திப்பாங்க. அவங்க தெரியும் தானே என்னது வருவாங்கன்ட்டு. அது சரி சரி, அவங்க இப்படி தானே பண்ண வந்திருப்பாங்களா. நேற்று கடும் மழையும் தானே, அதனால வந்திருப்பாங்க. எல்லாம் நிறைய வந்துட்டு ஃபெமிலியா தான் வந்திருக்காங்க. ஃபேமிலி ஓ அப்ப நீங்க என்ன எப்படி வரணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை அப்படித்தான், அதை தான் சொல்றேன். கவலைப்படாங்க மாமா, நீங்களும் வந்து வருங்காலத்துல ஃபேமிலியோட வரணும். நாங்களும் இந்த எங்களை கொச்சி டீமும் உங்களை வாழ்த்துது. குச்சியாசி டீம்ல இருக்கிற நம்மள்ட்ட எப்படி குச்சியாசி டீம் வாழ்த்துன்றீங்களா? இப்போ நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட விளையாடுங்க. நம்மளை இப்படிதான் விளையாடுங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து விளையாட்டுகள். நம்ம குமிச்சு விளையாடுவோம், அவர் குழி தோன்றாரு. என்னத்துக்கு ஏரியா கடல் விளையாட்டுகள் பலவிதம், அதில் இதுவும் ஒரு விதம். என்ன அவரால் விளையாடுறாரு பாருங்க. அதான் சொன்னேன், ஒரு 2-3 நாள் லீவில் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட சந்தோஷமா சிறார்களையும் வந்து கொண்டு வந்து போயிடறாங்க. இன்னும் நினைக்கிறேன், அதாவது நேற்று வந்து எடுத்து அதான் காது புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன லெட்டரா இருக்குது? அது வந்து புள்ள கீழே விழுந்தது, அம்மா அடிக்கிறாங்க. என்ன செய்யறது, இப்படி தவறி விழுறது தான், எல்லாம் வரது தான். சொல்லல மாமா, தவறி விழுறேன்னு சொல்லி. கடல் எவ்வளவுக்கு எவ்வளவு அழகானதோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆபத்தானது. அங்கில பாரு, அங்கள் வந்து இளமை பருவம் அப்படி ஊஞ்சல் ஆடுது. அங்களுக்கு பெரிய ஒரு அலை வந்தா தலைதறிக்கு ஓடி வருவார். அங்கள் பாத்தீங்கன்னா இங்க நானா நீ சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க தோண்டி வச்சு அவ்வளோத்தையும் வந்து தண்ணி அடிச்சுட்டு போயிடுதுண்ணே. அடிக்கிட்டா என்ன இரல் அவர் வீடியோன்னு சொல்ல ஆளை தெரிச்சு ஓடித்தார். அவங்க இங்கே வரேங்க உங்களோட விளையாட்டை பாருங்க. அந்த புதுசா வாங்கின உடுப்பு நாசமாகறதா முதல் வேலை. கடலுக்குள்ள பாருங்க ட்ரோன் கடல்ல விழுமணி நம்பேல்.
சொல்லுங்க கொச்சியை சப்ஸ்கிரைபர்களுக்காக எங்களோட சொந்தங்களுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த கடலை நாங்கள் கடலுக்குள்ள ரோனோட்டு காட்டுறோம். பாருங்க எல்லாம் நம்மள ஆகல் தான். ஓகே, நம்ம ரோன் வீடியோ பார்த்துட்டு வரலாம், பார்ப்போம், பார்த்துக்கொள்ளும். புத்தாண்டு வாழ்த்துக்கள் தம்பி. இதை பிடிங்க. இந்த கையால் இப்போ கை கொடுக்க ஏலாப்பா. இவர் வாழ்த்து சொல்லணும், நம்ம மைக்க கொடுத்து கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல, இப்படி பிடிக்கும். வாழ்த்துக்கள் தம்பி. புத்தாண்டு வாழ்த்துக்கள் மாதிரி. என்ன மாதிரி தம்பி, அடுத்த வருஷமா ஜிம் உள்ள ஒன்றை பிடிப்பீங்களா? பாப்போம். என்ன இன்னும் ஒன்று செட்டா இல்லையா? இல்லை, இந்த முறை தனியாரு தேவையில்லை. அடுத்த முறை சிங்கிளா வராம மிங்கிலா வந்தாரா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷம், எனக்கு சந்தோஷம் தான். உண்மைதானே? ஆனா நீங்க இதுக்குரிய முயற்சி என்ன எடுத்தீங்களா? அதுக்காண்டி வந்தேனே, முயற்சி பண்றத வந்தீங்க. ஓகே தம்பி, அடுத்த முறை கரெக்டாக நீங்க ஜோடியா வரணும், நாங்க வாழ்த்துறோம். எப்படி இந்த புத்தாண்டெல்லாம் எப்படி சந்தோஷமா போகுதா? போகுது. நேற்று புத்தாண்டு மலையோட போயிட்டு மலையோட போய் இன்றைக்கு வந்து பாப்போம் வெயிலோட போகுது. வெயிலோட போகுது. என்ன மழையை காணல, மலையை பாப்போம். பிரச்சனை இல்லை தம்பி. ஓகே, நன்றி. ஒரு சந்திப்போம். ஓகே. இப்போ பார்த்தா கேக் கட் பண்ணுறாங்க. இங்கேயால கேக் கட் பண்ணுறது அப்படியே போயிட்டு இல்லை கேக்கு இப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொன்னோம்டா தான் கேக் வாங்கலாம். அதுக்காக வேண்டி இப்போ 4 பேர் போகிறோம், 4 பேரை கண்டோம் ஓடுறாங்களே தெரியா பாப்பா. என்னம்மா பிறந்த நாள் வாழ்த்துக்கள்? என்ன தேங்க்யூ. யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு தான். உங்களுக்கு தானே பிறந்த நாள். கேட்க வைங்களே, நாங்களும் வந்து எங்க டாக்கன் அப்படியே கையோட கட் பண்ணி போட்டு வராங்க. வந்தோடனே இன்னும் 2 பேர் வரணுமா? அப்போ லேட்டாகி வரையா? இல்லை, ஒரு 5 மினிட், அரை மணி, ஒரு 10 நிமிஷத்தால 10 நிமிஷத்தில் வரோம். என்ன இங்கே அப்படி சுற்றிட்டு வரோம். சரியா? உடுப்பெல்லாம் எடுத்தீங்க. புத்தாண்டுலாம் அப்படி போயிது. என்ன புத்தாண்டு வாழ்த்து சொல்லலாப்பா. இப்போ புத்தாண்டு வாழ்த்துக்கள் பெஸ்ட்டா? அதுக்கு போகிற பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கா போகுது? நேட்டா இன்றை தான் போகுது. பாதையில இப்போ நேற்று உடுப்படுத்த நேற்றே உடுப்போட முடிஞ்சது இல்லை. இல்லை உடுப்படுத்தா இது வேறு உடுப்பா. புதுசா மணிக்கூடலாம் காட்டிக்கிங்க போல. கிஃப்ட் பாருங்க, ஸ்போர்ட்ஸ் கிஃப்ட் யாருன்னா தம்பிர மகன் கிஃப்ட் வந்த கிஃப்ட். ஆனால் இவர் வந்து டிக்டாக் விரைவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நிறைய பாட்டுலாம் ஆடுவார், டான்ஸ் ஆடுவார். நம்மளுக்காக வேண்டி இப்போ ஒரு பாட்டு வருது, டான்ஸ் ஆடி தான் போறாரு. நான் கேக் கட் பண்ணி போட்டு அதில் நளினம் இதில் சேர்த்து வருது. டான்ஸ் ஒன்று போடுறோம், பண்றோம், சாப்பிட்றோம், வந்து நம்ம. சரி, பரவாயில்ல, செய்வோம், பரவாயில்ல. நாங்கள் போயிட்டு வாங்க. ஓகே, சரியா? வாங்க, நாங்கள் போய்க்கா. இப்போ போகிறோம் பாருங்க, சுற்றி வந்து வருவோம். கண்டாலே பயந்து போறேன். என்ன விளக்கம் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன செஞ்ச? உங்களுக்கு என்ன செஞ்ச சொல்லுங்களேன் கொஞ்சம். உங்களுக்கு என்ன செஞ்ச நாங்க? உங்களுக்கு என்ன செஞ்ச நாங்க? பாருங்களேன், அவருடைய வாழ்க்கை என்ன உங்களோட வாழ்க்கை. நாங்க உங்களோட வாழ்க்கையில என்ன செஞ்சோம் அதை சொல்லுங்க முதலாவது. வாப்பா இல்லண்ணே, நாங்க செய்யல தானே. உங்களுக்கு செல்றதுக்கு உங்களுக்கு செல்லலே. செல்ல வாப்பா, எல்லாம் எடுங்க வாப்பா. அப்ப எடுக்கவா? சரி, கேக் ரெடி ஆயிடுது. என்ன இதுக்கு மேல நம்ம நிக்கல, அதனால கேக் வெளியில நம்மளே எடுத்து வைப்போம். வாங்க வாங்கல எடுத்து நான் வைப்போம். வாங்க வீச்சி பக்கத்துல போய்யா என்ன இதுதான் சீலை. இது மேசைக்கு விரிக்கிற சீலை. பார்த்தா நாங்க பிளாக்கிங் எடுக்கிறது. இங்க அண்ணனுக்கு பர்த்டேயா? கர்நாடகா பிறந்த நாள் ராப்பா இவருக்கு. இஞ்சி பாருங்க, 40 பிறந்த நாள் வாங்கி அதிகாரி இவருக்கு. இப்படியே இருக்கணும்டா, 4 வயது. எப்படி வேலை எல்லாம் அண்ணாட வெட்டு அவரே இதேஞ்சு கொண்டிருக்காரு. என்ன ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்காரு கேக் வெட்டுறது. ஆனா அழகா இருக்கு கேக்க பாக்குறது. பாருங்க பாருங்க கேக்க பாருங்க. ஒரு கேக் துண்டு எடுக்கிறது எவ்வளவு எல்லாம் சொல்றேன் பாருங்க. அழகா இருக்கு. என்ன செய்யற? உங்களுக்கு ஒரு துண்டு வாங்கி தரணும். அதான் ஒரு துண்டு இல்ல 4 துண்டா இருந்தது. அதான் அது சாக்லேட் கேக் விளையாட விலங்கு 6 அடியும் பரவாயில்ல, வெட்டுங்கண்ணா. இங்க பாருங்களா, ரோலெக்ஸ் எல்லாம் ஒரு கேக்கு துண்டுக்கு என்ன பாட்ட போடுறான். சும்மா வீடியோ கூப்பிட்டா வரவே மாட்டான். இப்ப பாருங்க என்ன பாட்டு வர்றாங்க. சாக்லேட் கேக் கண்டிப்பா பிச்சு போய் நின்று. இது வந்து ஐசிங் சாக்லேட் ஐசிங். 4 உங்களுக்கு 4 முடிச்சுடுறான் இன்னைக்கு ரோலெக்ஸ் மாதிரி. 40 வயசுல இவர் ஆடுற டான்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேன். அப்படி டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. அன்றைக்கு பார்த்தா ஒரு வீடியோல பார்த்தா தூங்கிட்டு போறாரு. ஒரு சீலையில எப்படா தூங்கிட்டு இப்படி உங்கிலாடுற மாதிரி போறாரு. அப்ப எப்படி நாங்க அந்த டிக்டாக் பிரபலத்தை வச்சு தானே கண்டுபிடிச்சாங்க. இப்ப வந்து நாங்க கேக் ஒரு துண்டு வாங்க வந்து அப்படி கிடக்கு. வீடியோ காட்டுங்க எப்படி டிக்டாக்ல டான்ஸ் ஆடுறாரு. தெரியுதா? நல்லா தெரியும். அங்க
எங்க கிளிக் பண்ணுங்களேன். இப்போ நாங்க பாட்டு போட்டு தான் இது பூரா டான்ஸ் ஆடுவோம். ஆடுவோம் அதான் கதை. ஓப்பே எல்லாரும் வாங்க. இதே நேரமாங்க வாங்கல புஜ்ஜி ஸ்டீமங்க எல்லாம் வாங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear பாபு அண்ணன். Happy birthday to you. கை தட்டுங்க சத்தமா கை தட்டுங்க. ஓகே வாங்க அப்படி நாங்க இப்போ குஜ்ஜி ஸ்டீமா போறோம். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நான் மிஸ் பண்ணி தானே அதனால பிரச்சனை இல்லை. நானும் ஏற்கனவே தீத்தி தான் பரவாயில்ல. நீங்களும் தீத்தி எல்லாரும் பற்றி ஒரே மாதிரி தூக்கும். என்னன்னு சொன்னா டீமா வந்து என்ன இதுக்கான்ற விளாங்கிரி உங்களுக்கு கேக்கு அப்படி இந்த கண்ணால புட்டா கண்ணாலே சாப்பிட்டு கொண்டிருக்கேன் நம்ம ரோலெக்ஸ். ஐசிங்ல என்ன நல்ல ஐசிங் கட் ஐசிங். வாங்க எல்லாரும் வாங்க. எல்லாரும் கையை பிடிக்குமா? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன சாப்பிடுங்க. இது போட்டோவுக்கு இல்ல, போட்டோ இல்ல, இது போட்டோ இல்ல, வீடியோ. சாப்பிடுங்க. சாப்பிட்டா நீங்க சாப்பிட்டது அவங்களுக்கு சாப்பிட கிடைக்கும். அதுதானே நீங்க சாப்பிட்டது எங்களுக்கு துண்டு நாங்க படிக்கிறோம். சரி இப்ப என்ன பாட்டு நம்ம ஆடுறோம்? சவுண்ட் இல்ல மாடுறது கஷ்டம். என்ன ஆடுறது ஆடுறது அதான் நல்ல ஒரு பாட்டு போட்டா நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்க. ப்ளே பண்ணுவோம். அதான் ப்ளே பண்ணுவோம். போன்ல இருந்தாலும் ப்ளே பண்ணுவோம். என்ன பாட்டு தம்பி? எஸ் அதுல தொலையாங்க. இப்படித்தான் வா. சரி சரி என்ன வெட்டி நீங்க எல்லாருக்கும் தீத்துனா தீத்தலாம். அது என்ன செய்யற எப்படித்தானே இது இதை பொறுமையில இருந்து நம்மளோட தலைவர் இருந்து இறங்கிட்டாரு ஃபுல்லாகி. இங்க பாருங்க இது இப்போ இதை வந்து கட் பண்ண சொன்னேன். இங்க கேக்க கட் பண்ணி ஆட்டையை போட்டு சாப்பிட்றத வந்து கட் பண்ண சொன்னேன். அவர் வந்து முதலாம் ஆண்டுல இருந்து நேசர்ல இருந்து எங்களோட படிச்சிருக்காரு. ஆனால் இடையோட களுவாஞ்சி கூடிய கல்யாணம் போனால கொஞ்சம் டச் விட்டு போயிட்டு இருந்தாலும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்க புத்தாண்டு கொண்டாடுறீங்களே? கொண்டாடுறல இருந்தாலும் எங்களோட சேர்ந்து எங்களை சந்தோஷப்படுத்துறத கொண்டாடி கொண்டிருக்கிறார். அதுக்கு அவருக்கு முதற்கட்டமா நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். என்ன பிரசாத் எப்படி புத்தாண்டுக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செய்யற வளமையா இருக்கிற மாதிரி தான். ஸ்பெஷலா ஏதாச்சும் வைப்புக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுக்கல? கல்யாணம் கட்டிப்பா 2-3 மாசம் சொல்லுங்க. இது வந்து பீச்சில் சாகசம் காட்டுறாரு. கிளப்புங்க மைக் என்னடா கதைகள் வந்து 200cc என்ஜினும் 200 தான். அண்ணன் சிசியில் 200 தான். இது பாரு உங்களோட இந்த பீச்சில் ஓடக்கூடிய பைக் தான் இது. எப்படி ஓடுன்னு பாருங்க. முன்னுக்கு அவர் வந்து சைக்கிள் டயர் போட்டியாரு ஃப்ரெண்ட்ஸ். என்னஞ்சே சரி அவ்வளோதான் போலாடாக்கு அப்படியே புதஞ்சிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுத்துருந்தாங்க. இப்படி வந்து கடலுக்குள்ளே சின்ன பிள்ளைகள் போய் வந்து இறங்கி விளையாடுறாங்க. இது வந்து பிள்ளையான ஒரு விஷயம். கடல் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி ஈரியாது. இப்போ நீச்சல் தெரிஞ்ச அப்படியான ஆக்களே வந்து கடல் எத்தனை பேர் இழுத்து போய்க்கின்ற நமக்கு தெரியும். அலை வந்து இழுத்து போகும். எப்பயுமே விளையாட்டு தாம்பினே மாறுது. ஆமா ஆமா ஏனண்டா நிறைய விடயம் வந்துட்டு நிறைய நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியும் தானே. இவ்வாறான விபத்துக்களை தவிர்க்கிறேன்னு சொன்னா இப்படி பெற்றார் வந்து என்னன்னு சொல்ல கேரளா சரிக்காதீங்க. இங்க பாருங்க எவ்வளவு தூரம் போறாங்கன்னு சொல்லல தானே. எந்த இடத்துல சுழி இருக்கு அலை இருக்கு அப்படின்னு சொல்லி எந்த மாதிரி அலைகள் இருக்கு அடுத்து வந்து சுழிகள் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லல. அது இப்போ நீங்க நினைக்கலாம் இப்போ வீடியோ எடுத்து போடுற நீங்க போய் அவனால பிடிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அப்படித்தான் பிடிக்கிற மாதிரியும் இல்லை அவங்க. பார்த்தோம் என்னன்னா இந்த கடைக்கு வந்து நாங்கள் அடுத்து இதில் அந்த விளையாடுவாங்க அந்த வளையம் போடுறது அந்த விளையாட்டு இருக்கு. இப்போ மாமாட காசுல நான் விளையாடி பார்க்க போறேன். சரியா ஃபர்ஸ்ட் மேட்ச் மாமாடதுல அதை தான் செய்ய போகிறோம். வாங்க செஞ்சு பார்ப்போம். விளையாடி பார்ப்போம். நம்மளும் 100 ரூபா. 3 வளையத்துக்கு 100 ரூபா. 3 வளைய 100 ரூபா. தேவதாஸ் மாமா காசு இல்லை. நான் அந்த ஓன் காசு போட்டு விளையாடுறேன். பொய் அண்ணா அண்ணா காடும் பிஸியா இருக்காரு. அண்ணா காடும் பிஸியா இருக்காரு வியாபாரத்துல. அதான் அண்ணா அவர் ஒரு வீடியோ எடுக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட வந்து இல்ல வேணாம். நமக்கு எப்பயும் பேராசிரிக்கப்படா அண்ணா வாரையில ஒரு 3 வளையத்தாங்க இந்த வேலை முடிஞ்சு. என்ன 3 வளையத்தாங்க வாங்க. சரியா எப்படி போறேன் பாபு. நைனி வாங்க வாங்க. பிரச்சனை இல்லை. சரி நான் போடியா. சரியா போடுவோமா. சரி கடைசியா ஒன்று வா. ஓகே
சரி ஒன்று உள்ளல 90 வந்து வரும் என்ன இன்னும் 100 ரூபா தான் என்ன உள்ள போடுங்க பாவம் புள்ள ஓரா வந்து அங்க இங்க போடுங்க சரி 1000 போடுங்களா இறங்கி உள்ள முழு அண்ணா கொஞ்சம் தட்டிட்டு 1000 வந்துடும் சரி அடுத்த போடுங்க சரியா அது நமக்கு இல்ல வா ஓ புத்தாண்டு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கொள்ள நேற்று புத்தாண்டு போனேன் சாரி நேற்று சொல்லிக்கொள்ளலாம் போயிட்டு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் என்ன மாதிரி இந்த புத்தாண்டு எப்படி போகுது பரவாயில்ல நல்ல விதமா போகுது மக்கள் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்கண்ணே ஆனால் நான் உண்மைக்கு நண்பன் கதைக்க மாட்டான்டா நான் கேட்கும் முதல்ல நிறைய கேள்விக்கு விட சொல்கிறான் இப்போ பார்த்தா குடும்பத்தோட வந்து ஃபேமிலியோட வந்து இப்போ என்ன இதில் பொருட்கள் வாங்க வந்ததா சின்ன மக்களுக்கு பாக்குறதுக்கு விளையாடுறாங்க அதில் 100 ரூபா போட்டா 500 1000 ரூபாய் இது என்ன ஆசை காட்டி மோசம் பண்ணுற விளையாட்டா இல்லை உண்மையிலே அப்படித்தான் லக் இருக்கிறவங்க வின் பண்ணுவாங்க அதுதான் உண்மைக்குமா அந்த 1000 ரூபாய்க்கு தான் எய்ம் பண்ணுறேன் உண்மைதான் 100 ரூபா காசை கொடுத்து எத்தனை பேர் 10 தரம் அவங்க போட்டாங்கண்டா சரி அவன் 1000 உழைச்சிடுவாங்க முடிஞ்சு ஜம்போ சரி நண்பன் உங்களோட பொண்ணான நேரத்தில் காய்ச்சி கொண்டு நன்றி வாழ்த்துக்கலாம் சந்திக்கணும் ஓகே தேங்க்யூ மாமா கடத்துல மாமா நிற்கிறேன் மாமா உங்களுக்கு போட்டு பாக்க அவ்வளோ ஃபாஸ்ட் தெரியுற மாமா ஓ மாமா மிஸ் ஆயிட்டாரு உங்களோட சரியா என்ன நாங்கள் வந்த இடத்த பீச்சில் வந்து ரவுண்ட் ஷோட் எல்லாம் போட்டு காட்டியிருக்கோம் அவ்வளோ மக்கள் இருக்காங்கன்னு பார்த்தீங்க நீங்கள் இது மட்டும் இல்லாமல் நாங்கள் போக வழிகிடக்குள்ள தனசாயிரம் ஃபுல்லாக விட்டு ஏற்றி தனசாய் எங்களை விட்டு போட்டு போய்த்தாரு அதில் நாங்கள் இதோட வீடியோ முடிச்சுட்டு போகிறோம் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை குச்சி எஸ்டீம் விடைபெறும் நாங்கள் குச்சி எஸ்டீம் பாய்